பருவுதமா கருணகிரி பருவுதமா முடி குழுங்கு ஒரு கைலையிலே பகவானும் பார்வதியும் லட்சுமியா பிரம்மாவும் வளைமகளும் பார்கடல் நதியிலே மாதவனா லட்சுமியா கோடி தேவர்களா 40,000 ரிஷிமார்கள் இந்திரனாம் சந்திரனா இவையவனாம் மறையவனா நான்முகனான் அரைமுகனா நாரத மாமுனிவா நான்முகனான் அரைமுகனா தலைக்கோட்டு மாமுனியா கைலாய மாமலையில் அமர்ந்திருக்கும் வேளையில் பிரம்மன் உலகை படைத்து நீர்நிலைகளை உருவாக்கி சரிதான் உயிரினங்களை படைக்க ஈசன் சிவருமான் படியளந்து வரும் வேளையில் ஈசன் படியளப்பிலே பார்வதியால் சந்தேகம் கொள்ளும் வேளையில் அதனால் ஈசன் சிவபெருமான் ஈசன் சிவருமான் படியலுக்கு மேலே பார்வதியால் சந்தேகம் கொண்ட காரணத்தினால் இந்த பிறவி பிறப்பாய் மூர்த்தி தொல்லைவனம் ஆழ்வாய் என்று ஈசன் சிவருமான் சாபம் கொடுத்தார் அல்லவா அப்படி சாபம் கொடுத்த வேலை பார்வதியால் என்று பிள்ளை வரம் வேணும் என்று ஈசன் சிவனாரிடம் அதில் கேட்ட வேளையில் கணவன் இல்லாத கண்மணி புருஷன் இல்லாத புத்திரன் மன்னவன் இல்லாத மணிக்குழந்தை வேணும் என்று கேட்ட காரணத்தினாலே ஈசன் சிவருமான் காவேரி நதியிலே நீராடி கஸ்தூரிலிங்கரை சேர்வை செய்து கைலாய மாமலையில் ஆயிரங்கால் மண்டபம் முரசு முழங்கு மண்டபத்திலே 32வது தூணத்திலே 1000 மணிவிளக்கு அணியா எரியும் அல்லவா அந்த மணிவிளக்கின் அடிவாரத்திலே முந்தி ஏந்தி தவம் இருந்தார் முத்துப்போலே புள்ளைவரம் கிடைக்கும் என்று சொல்ல சரிதான் ஆதிசக்தி பார்வதியா அவ பிள்ளைக்காக வேண்டியல்லோ காவேரி நதியதிலை தமது தானுமாடி கஸ்தூரிலிங்கரை தான் சேர்வை செய்து கைலாய மலையிலே முரசு முழங்கும் மண்டபமா ஆயிரங்கால் மண்டபம் 32ஆம் தொடருகே 1000 மணிவிளக்கு மணிவிளக்கின் அடிவாரத்தில் ஆதிசக்தி அரணே என்றும் ஆனந்தமும் சிவனே நல்ல சிவனை என்றும் சிவதாவம் செய்தையான அசையாத மணிவிளக்கும் ஆண்டவன் அரசு முத்து போல சுடரதுதான் இரவலு உதையா முத்து போல சுடரதுதான் விழுந்துடுமா பிறந்ததொரு பிள்ளையானது பிண்டமாக இருந்ததுனால அந்த பிள்ளையானதை பிரம்மனிடம் ஒருபடிக்க சொல்ல பிரம்மதேவன் பெண்ணாக ஒருபடித்த பெண் பிள்ளைக்கு எப்படி ஈசனான சிவபெருமான் சரிதான் பேரழகோடு பிறந்ததினால் இந்த உலகையால வந்ததினால் பெண்ணாக பிறந்ததினால் பெண்ணாக பிறந்ததினால் பேச்சு என்று பெயர் கொடுத்தார் பெண்ணாக பிறந்ததினால்
பேச்சு என்று பேர் கொடுத்தா பிறந்ததொரு பிள்ளைத்தான் பேச்சு என்று பெயர் நாமம் கொடுத்து பாலூட்டி சீராட்டி தங்கமானிக்கு தொட்டிலே பிள்ளையானதை வளர்த்து வரும் வேளை அத்த சதி வேலையிலே சாதி சாமம் போலே சதி சாம வேலையிலே அந்த மூர்த்தி தில்லை வனமதிலே தேவர் சுட்ட களமதிலே ஒரு சந்தையிலே சவத்தை அங்கு தூக்கி வைத்து கட்டையிலே தூக்கி வைத்து சுத்தி நல்ல எருவடிக்கு சூழவண்ண மண்ணை பூசி சுத்தி நல்ல எருவடிக்கு சூழ மண்ணை மேலே பூசி ஒரு பரத்தி நல்ல எருவடிக்கு பச்சவன மேல் போதிந்து ஏழு தமறு போட்டு 3 துரத்தி கொண்டு எவன் காலன் தூதன் வந்து அவன் ஊதுகின்ற பிடித்து வானவட்டு புகையெலும்பு பிடித்து இதையோ சவாடை வடையாக வளையதிலே படுத்திருக்கும் பேச்சுக்குதான் இதையோ பதறிதான் முடித்தாளே அவ பதறி நல்ல தான் முடித்தான் வலது செய்யும் பார்ப்பாள பதறி எங்க தான் முடித்தான் வலது செய்யும் பார்த்தாளே பதறி முழிக்கிறாள் பலது செய்யும் பார்க்கிறாள் மையான பூமியிலே வந்து மாண்டப்பணங்களை எல்லாம் அப்படி இடுகாடு பதியதிலே வந்து இட்டப்பணங்களை எல்லாம் அம்மை சாப்பிடும் வேளையில் அதனால் ஈசன் சிவருமான் கைலாய முதகாதினி பூலோகம் போகலாம் என்று அனுப்பி வைக்க அப்படி பேரழகி பேச்சு அம்மாள் அவள் எங்கே வருகிறாள் கைலாயமலை விட்டு நான் போக வேண்டுமானால் மூர்த்தி தலைவன மூவாராடும் களமதிலை அப்படி எனக்கு நிலையம் போட்டு தருவர்களே ஆனால் 8 நாள் விரதம் கொடையது கொடுத்து எனக்கு சரிதான் நான் கேட்கும் பூஜை தந்தா நான் கைலாய மலை விட்டு செல்வேன் என்று உரைத்த போது பேச்சு அம்மாள் கேட்ட பூஜைகளை எல்லாம் கொடுத்த வேளை அப்படி ஆகவரம் அழிக்கவரம் வெள்ளவரம் கொல்லவரம் கொடுக்கவரம் எடுக்கவரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு என் பேரழகி பேட்சியம்மாள் எங்கே வருகிறானப்பா எங்கே கைலாய மலை கடந்து கடவுளோட இடமோ விட்டு சிட்டு நல்ல பறக்கும் மலை செல்வகப்பு பூக்கும் மலை நல்ல படர்ந்த மலை பாசில் படர்ந்த மலை ஓடும் மலை பாசி நல்ல படர்ந்த மலை பங்குனி தேர் ஓடும் மலை படர்ந்த மலை
பேச்சியம்மா வேலையிலே மக்கம்பதி ஓரத்திலே மக்கம்பதி தன்னதியிலே மைதன் பள்ளி வாசலிலே மூஞ்சி கருக்கலிலே மனச்சாம வேலையிலே மூஞ்சு கருங்கல் மதச்சாம வேலையிலே தன்னுடைய எல்லாமே பயபக்தியோடு தொழுது கொண்டு வருகிறான் அல்லாஹ் உண்டு நாயகம் உண்டு அடுத்தார் போல் கையெடுத்து வணங்க வையகத்தில் தெய்வம் இல்லை என்பதாக உரைக்கிறான். அப்படி கேட்டால் அம்மாள் பேச்சு அம்மாள் சரிதான். இப்படி ஆனாலும் ஆளடிமை பிடிக்க வேண்டும், அடிமை கோபுரம் வாங்க வேண்டும் என்று எங்க வருகிறாளப்பா? அப்போ மூஞ்சி நல்ல கருக்களிலே முதற்சாமல்ல வேலையிலே பேச்சியம்மா தாயான பேச்சியம்மா மக்கம்பதி தன்னதிலே தெருக்களிலே வாழ்ந்து வாரா ஆயிரம் இரமும் வாழ்ந்து வாரப்பை மார்கள் 4000 தெருக்களிலே வாழ்ந்து வாரப்பை மார்கள் தெருக்களில் நலமுடனே வாழ்ந்து வருகிறான். லப்பமார்கள் இடமதிலே தாயான வேட்சியம்மா பிடிக்க வேண்டும், அடிமை கொள்ள வேண்டும், அடிமை கோபுரங்கள் வாங்க வேண்டும், அவை மூன்று கருக்களிலே வேலையிலே ஓட்டித்திய கொடுத்துகிறாரா வாரவரை போறவரை வம்படியா அடிக்குகிறாரா வாரவரை அடிப்பாரோ ஒரு தருவில் அழுகை சத்தம் குலவை சத்தம் பேச்சியம்மா ஆதாலி போடுவார் சத்தம் பண்ணுகிறார் ஆதாலி போடுகிறார் சத்தம் பண்ணுவானோ மக்கம்பதி மைதின் பள்ளி வாசலில் அரபு நாடதிலை அல்லாவை தொழுது வரும் உழப்பமார்கள் இடமதிலே அல்லறு சில்லறை செய்ததினால் பாட்டு அழுப்பமாரடே அப்பா யாரோ எவ்வளவுன்னு தெரியலையே நம்முடைய அண்ணாவிற்கு காட்டுக்கு எடுத்து வெகு நாள் ஆகிவிட்டது அல்லவா? ஆகிவிட்டது. அதனுடைய குற்றம் குறையாக இருக்கலாம் என்று சொல்ல சரிதான். லெப்பமார்கள் உண்டாக கூடி வரியானது பிரித்து திருவிழா காட்டு கந்தரி 3ஆம் பரையதில் நடத்தும் வேளையில் அவ சந்தன கூட்டம் வெள்ள தட்டுகிறாள். தட்டுவாளோ காட்டு கந்தரிய உழப்புகிறாள். காட்டு கந்தரியை உழப்புவாரோ மாயோ தெரியலையே ஏது மாயம் புரியலையே என்ன மாயம் தெரியலையே ஏதோ மாயம் புரியலையே இழப்பைமார்கள்
சமயம் என்று நேரம் என்று ஒரு லெப்பை மேல ஏழே ஆடுகிறாளி போடுவாளா போடுவாரா சத்தம் வெள்ள பண்ணுவாளா ஆதாளி போடுவாரோ போடுவாளா சத்தமது பண்ணுவாரோ கையில பிறந்தவள் தான் திருமகள் தான் ஆட வந்த என்னும் பேருலகை ஆள வந்த பேச்சியம்மாள் எல் பெயரும் என் பேர் பேச்சியம்மா. இந்த பேர் உலகை ஆள வந்தவள் மக்கம்பதி மைதன்பள்ளி வாசலில் அல்லாவுடைய வாசலில் மாணிக்க கள்ளதிலே பேச்சியம்மாள் என்று ஒரு நிலையம் நந்தீர்களே. ஆனால் மக்கம்பதி இதழிக்கும் இல்லை, ஆனால் மண்ணோடு மண்ணாக்குவேன் என்றார். சரிதான் உரைக்கிறான். லப்பைமார்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய மக்கம்பதி மைதன்பள்ளி வாசலில் அல்லாவுட வாசலிலே மாணிக்க கள்ளதில் அப்படி பேச்சியம்மாள் என்று நிலையம் கொடுத்து சரிதான் ரொட்டியோடு கறி சமைத்து ஒட்டக கறி சமைத்து நெய்யோடு அப்பளம் படைத்து அம்மாளுக்கு பூஜை பரிகாரங்கள் எல்லாம் அங்கு ஒரு நிலையம் வாங்கி கொண்டு அதனை விட்டு வெளிக்கடந்து எங்கே வருகிறாள்? எங்கே வருகிறாள்? புனிதத்திற்கும் புனித தலம், புனிதத்திற்கும் புனித ஸ்தலம், காசி மாம்பட்டணமா, காசி மாம்பட்டணமா, காசி மாநகரதிலே, நகரதிலே, காசி மாநகரதிலே காசி மாநகரதிலே நகரதிலே வருவாளா பேச்சியம்மா பேச்சியம்மா மக்கமதி மைதன்பள்ளி வாசல் விட்டு அந்த புனிதத்திற்கும் புனித தலம் காசிமா நகரம் வருகிறாள். உலகத்திலே காசியை மிஞ்சி ஒரு புனித தலம் அகிலத்தில் கிடையாது. சரிதான். அதை தாண்டி கைலாயம் மட்டும்தான் இருக்கிறது. அப்படி கைலாயத்துக்கு எல்லாரும் போயிட முடியாது. அந்த காசிமா பட்டணத்தில் விஸ்வநாதன் விசாலாட்சி அம்பிகை அன்னபூர்ணி அம்மாள் ஆட்சி பரிபாரம் செய்து கொண்டு வருகிறாள். காசிமாம் பட்டணத்தில் அநேக அற்புதங்கள் உண்டு. சரிதான். காசிமாம் பட்டணத்தில் பூ மணக்காது, அப்படி பிணம் நாராது, ஆமா, தண்ணி வீசாது, காகம் பறக்காது, காகம் கரையாது, ஆமா, குருவி லாந்தாது, கருடன் லாந்தாது, சரிதான், மாடு முட்டாது, பள்ளி பலன் சொல்லாது 148 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஈசன் சிவபெருமான் காசிமா நகரின் அடிவாரத்தில் அப்படி சிவசக்தி எந்திரம் பதித்து வைத்திருக்கிறான். அதனால் காசியில போய் கால் பட்டாலே முக்தி தான், மோட்சம் தான். ஆமா, புண்ணியம் மனம் மாறிடும். சரிதான். கலியுகத்துல காசிக்கு போனாலும் கல்லஞ்சுக்காரனா திரும்பி வரான், மனமே மாறாம. அப்படி ஆகி போச்சு. அந்த காசிமா பட்டணத்தில் வந்து காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மாளை அடிதொழிந்து விட்டு அன்னபூர்ணி அம்மாளை கைதொழுந்து விட்டு அதனை விட்டு வெளிக்கடந்த ரிஷிகேஷ் ஹரித்துவாரு அமர்நாத் பாதை கூடி எங்க வருகிறான்? அந்த ஏழுமலை தன்னதற்கு ஸ்ரீனிவாச பெருமாளையோ பெருமாளை ஏழுமலை தன்னதற்கு ஸ்ரீனிவாச பெருமாளை ஸ்ரீனிவாச பெருமாளையோ பத்மாவதி அம்பாலையோ அளவேளு அவடி நின்று நமஸ்கரித்தோ அதை விட்டு வெளிகடந்தோ
பேச்சியம்மா எங்கு வருவார் ஆலோ பேச்சிராச்சுதையா உதையா பாறையிடம் பேச்சியம்மா அதனை விட்டு வழிகடந்து எங்கே வருகிறார் எங்கே வருகிறார் அந்த 7 மலை பதி கடந்து பேச்சியம்மா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி மதுரமா பதியதிலே மீனாட்சி அடி தொழுது அதனை விட்டு வெளிகடந்து அதனை விட்டு வெளிகடந்து அவன் எங்கு வருவாரா அதனை விட்டு வெளிகடந்து அதனை விட்டு வெளிகடந்து எங்கு வருவானோ அதனை விட்டு வெளிகடந்து நெல்லையப்பரை அடி தொழுது ராமேஸ்வரத்திலே ராமநாதனை வழிபட்டு கொண்டு அப்படி அவர் எங்கே வருகிறார் எங்கே அப்படி ஐயருக்கு மையரான மையரான அந்த சொரிமுத்தையும் காவதிலை ஐயருக்கு மையரான அவரே மையரான ஐயன் சொரிமுத்த காயவளுக்கு ஐயருக்கு மையரான சொரிமுத்தையும் காவதிற்கு வரக்கூடிய வேலையிலை சொரிமுத்தையன் பூரணம் புஷ்களை சட்டநாதன் கேத்திரபாலன் அழகு சங்கிலி புதத்தாருடன் அமர்ந்திருக்கும் வேளையில் அந்த தாமிரபரணி நதிக்கரையில் பொதிகை மலையதிலை என் தேவியான பேச்சியம்மாள் இயந்தலடி ஓரத்தில் அப்படி ஒரு நிலையமானதை வாங்கி கொண்டு இங்கிருக்கலாகாது போரிடம் போக வேண்டும் போய் பார்த்து வர வேண்டும் என்று அதனை விட்டு வெளிகடந்து என் தாயாகப்பட்டவள் வந்து எப்படி ஒரு வட்ட பாறையில் வந்து அமர்ந்தாள். சரிதான். அந்த அம்பாள் என்று அந்த பாறையில் அமர்ந்தாலோ அந்த முதல் அந்த பேச்சு பாறை என்று பெயர் நாம விளங்கியது. அந்த பேச்சு பாறை தன்னதிலே வருவாள பேச்சு அம்மா பேச்சு பாறை தன்னதிலே பேச்சு பாறை தன்னதிலே பேச்சு அம்மா அமர்ந்திருக்கும் வேலையிலே வீரப்பெல்லாம் விரிசடையோ வெற்றி கொண்ட திருமுகம் ஆண்டகனு மதிமுகம் சுருவங்களோ ஆதாலி போடுவார் பேச்சு பாறை தன்னதிலே தாயான பேச்சியம்மா ஆதாலி போட்டுவார அலரகத்தை பண்ணிவார பேச்சியம்மா பேச்சு பாறை அணையதிலே பேச்சு பாறை தன்னதிலே அமர்ந்து ஒரு நாள் முதல ஆதாலி போட்டுவார அலரகத்தை பண்ணிவார தாயான பேச்சியம்மா திருமுகமா விரிசடையா பேச்சியம்மா பேச்சு கொண்டு திருமுகமோ பிச்சு பூவாசமே பூஜனமே பேச்சியம்மா நல்ல வேலையம்மா ஆடும் தருணமம்மா ஜமயமம்மா பேச்சு பாரு தன்னதியை
தாயான பிரம்மசக்தி சுடலை வாடனுக்கு மண்ணை வெட்டிய தாங்குளைத்து பீடம் அது போடுகிறார் தாங்குளைத்து சிவசுடலை என்று ஒரு பீடம்மா முண்டன் என்று பீடம் போட்டு அண்ட வந்த சுடலைக்குத்தான் எட்டோடு 8 நாளா ஊட்டு குடை தான் நடத்தி மறு 8வது நாளையிலே மகள் என்று கூட பார்க்காமல் கக்காட்சி வளையதிலே கண்ணாடி சோலையிலே மாடல் சுடலை ஐயா சுடலை மாடனுக்கு அத்தத்தை சாமமதி அது சாமி வேளையிலே மாடல் சுடலை ஐயா சுடலை மாடனுக்கு கக்காட்சி வளையதிலே ஊட்டு பூசையாக ஒரு ஓட்டு அரிசி வங்கி ஒரு விடா கறி சமைத்து முட்டையோடு முருங்கைக்காய் ஒருவாறு சுட்டு வைத்து குட்டிகளை சாராயம் புதுமைகள் தென்னங்கள் தானை படைத்தல்லவோ சுடலை விட முன்னாலே 7 அடுக்கு வரன் போட்டு 7 அடுக்கு வரனதிலே 7 பலி கொட்டுகிறார் புல்லு மாதிரி ஒரு வரனா தோளமுட்டி ஒரு வரனா தாராடு ஒரு வரனா கரும்பன்னி ஒரு வரனா சூளாடு ஒரு வரனு சூளுப்பன்னி ஒரு வரனு 7வது பரணதியிலே மகள் என்னும் வாராமல் மாந்தீரவாதியும்மா 7வது பரணதியிலே ஏற்றதோர் புலை மகளா மாமுசுக்கு பெண்ணாளை வெளியாக தானே கட்டி மாடல் சுடலை முன்னாலே சுடலை விட முன்னாலே அத்தத்தை சாமத்தில் அதிசாம வேளையிலே சுடலை மாடனுக்கு படப்பாக தான் விளம்பி சுடலை மாடனுக்கு ஊட்டு பூசையாக தானை கொடுப்பாரா அத்த சரி சாமத்தில் அதிசாம வேளையிலே மாடல் சுடலை ஐயா சுடலை மாடனுக்கு இந்த காக்காஜிமலை கண்ணடியான் சோலையில் அழகா காக்காட்சி மலையதிலே கண்ணாடி சோலையிலே மாடல் சுடலை ஐயா சுடலை மாடனுக்கு
அடிப்பான